ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி 25 கொஷின்ஸ் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இன்றைக்கி மீதி கொஷின்ஸ் பார்க்கலாம். வல்லவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னென்னு பார்த்திங்கன்னா புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, The புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழநாடு. சேரி மொழியார் செவிவிதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி புலனார்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். இந்த அடிகள் எந்த இதில் இலக்கியத்தில் குறிப்பிட்டதுன்னு பார்த்திங்கன்னா பல்லு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. எதுனா குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவேலி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு.வி. கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல். தாதசா கே பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்று பயன்பட்டு வரும் செடி எதுனா இவை மூன்றும். என்னென்ன செடினா கீழாநெல்லி, கீழ்வாய் நெல்லி. உப்பளத் தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு.வி. கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொலை நகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெஃபர்ட் பாரன். தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இணைய வணிகம். மறக்காமல் அர்னி டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 25 கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.